உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவங்க மாமா வேற நீ போமா நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன்னு சொன்னாரு. அதனாலதான் நான் வந்தேன். இதுல ஏன் மேல என்னென்ன தப்பு இருக்கு? ஏத்தா அதுக்கு வாசல் நிக்க வச்சே பேசணுமா? உள்ள கூட்டு போய் பேசிக்கலாம்ல. ஒரு வார்த்தை வாங்கன்னு கூப்பிட. எதுக்குப்பா கூப்பிடணும்? ரிசப்ஷனுக்கு போறோம்னு நம்ம எல்லாருமே கிளம்பி ரெடியா தானே நின்னோம். அவசரப்பட்டு ரிசப்ஷனை கேன்சல் பண்ணது யாரு? அவங்க தானே. கேட்டா என்னால அவமானமா? இது எப்படிப்பா நியாயமாகும்? இல்லே அதெல்லாம் போறவ பேசிக்கிடலாம். முதல்ல அவரை உள்ள கூப்பிட போதே இல்லையா? மாட்டேனே. நீ யாருன்னு எங்களுக்கு சாமிக்கு மேல இல்லையா? சரி, நான் பணத்தை தப்பாவே இருந்தாலும் எப்படி உன்னை கால்ல விழ வச்சு வேடிக்கை பார்க்கலாம் இவரு? இல்லே அவரு என்ன காலில் விட சொல்லல, நானே தானே விழுந்தேன். வேணா அவளை கேட்டு பாரு. அவரு ஏன் தடுக்கல? கால்ல விழற மாதிரி செஞ்சுட்டு தடுக்காம வீட்டுக்குள்ள போனவரை நான் எப்படி நான் மன்னிக்க முடியும்? நீ சொல்லுன. தப்புதான் ரத்னா, தப்புதான். காலில் விழுந்தவரை மதிக்காம போனது தப்புதான். அவராவது எங்க வீட்டுக்குள்ள காலில் விழுந்தாரு. நான் வேணா இப்ப 4 பேர் பார்க்க அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். அப்பவாது என்ன மன்னிப்பியா? இல்லே மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, என்ன செய்திய? இதுக்கு மேல நான் என்ன மாமா செய்ய முடியும்? அவகிட்ட கேளுங்க. இல்லே இப்ப அவளை உள்ள கூப்பிட போதே இல்லையா? ஏ ரத்னா, இதுக்கு மேலே அடம் பிடிச்ச யாருக்கும் நல்லதில்ல. மாமா அண்ணனோட காலையே விழுந்துட்டாரேக்கா. இதுக்கு மேலேயும் என்னக்கா வேணும் உனக்கு? வான்னு ஒரு வார்த்தை கூப்பிடுக்கா. ஏட்டி பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். கை நீட்ட வச்சிடாத. என்ன உனக்கு அவ்வளவு பிடியாதான்? கூப்பிடு வாங்கன்னு. இப்ப நீ கூப்பிட போதியா இல்லையா? சரி கூப்பிடுறேன். ஆனா நான் மனசுல இருந்து கூப்பிடல. நான் அவரை மன்னிக்கவும் இல்லை, அவ்வளவுதான். வாங்க உள்ள. அப்புறம் என்ன கூப்பிட்டல்ல? வாங்க மாப்பிள்ள, வாங்க வீட்டுக்குள்ள. சரி உள்ள வாங்க. குடுனே. இல்லை நான் எடுத்துக்கிட்டேன். வா வாங்க, வாங்க உள்ள. உள்ள வாங்க. அடியே ரத்னா, உங்க அண்ணன் காலில் விழுறது மட்டும் இல்ல, இந்த தெருவிலே உருண்டு பொருள சொன்னாலும் அதை நான் செய்வேன். ஆனா அது எல்லாத்தையும் உன் கணக்குல நான் எழுதி வச்சுக்க வேண்டி. என் வீட்டுக்கு நீ வருவல்ல, அப்ப நான் எல்லாத்தையும் 10 மடங்கா உனக்கு தருவேன் பாரு. நீ கதறி கதறி அழறத பார்த்து நான் ரசிக்க போறேன்டி. நான் வந்தது உன்னை கூட்டிட்டு போகல, ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகத்தான். என் வீடு தாண்டி இனிமே உனக்கு ஜெயிலே. வாங்க வீட்டுக்குள்ள வாங்க. வர்றேன் மாமா. என்னாச்சுடா? உறக்கம் வரல. ஏன்? என்னத்த சொல்றது? மேல வா.
ரத்னா பிரச்சனை மனசு குடையுதா? என்ன சொல்றதுன்ட்டு தெரியல. அம்மா இப்பதான் இறந்துருக்கு. அந்த வேதனை தீர்றதுக்குள்ள இப்ப ரத்னா பிரச்சனை ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப யோசனையா இருக்கு. வெங்கடேஷ் மனசு மாறுவாரான்னு எதிர்பார்த்தியா? இல்ல நீ கால்ல விழுந்தப்ப கூட திரும்பி பார்க்காத மனுஷன் இப்ப ரத்னா வேணும்னு பிடிவாதமா வந்து நம்ம வீட்ல உட்கார்ந்திருக்காரே, இது எதனால நடந்துச்சு? எதனால? அத்தை. அவங்க தான் வெங்கடேஷ் மனசை மாத்திருக்காங்க. ம்? நிஜமாதான்டா. திடீர்னு அவரா மனசு மாற வேற என்ன காரணம் இருக்க முடியும் சொல்லு? பழக்கமில்லாத இடம், அதான் தூக்கம் வரல. அதான். அண்ணன் தான் முன்னாடியே சொன்னார்ல, உள்ள போய் படுங்கன்னு. அங்க பெட் இருக்கு, ஃபேன் இருக்கு, நிம்மதியா தூங்கிருக்கலாம்ல. சேச்சே, தூக்கமா முக்கியம்? அவங்க பாவம், பழகுன இடத்துல படுக்கட்டும். ரூம்ல படுத்தாலும் பழக்கமில்லாத இடம் தானே, அங்கேயும் எனக்கு தூக்கம் வராது. தேங்க்ஸ். நம்புடி, முழுமையா என்ன நம்பு. அப்பதான் உன்னை பழி வாங்க முடியும். நீ கதறி அழுவடி. அம்மா தாம்ல நமக்கு சாமி. அதுதானே நம்ம கொடியே இருந்து நம்மளை காப்பாத்துது. இப்போ புரியுது. மாப்பிள்ள மனசு மாறிட்டாரு. ஆனா ரத்னா இன்னும் கோவத்துல இருக்கால. அவளும் மனசு மாறுவாடா. வெங்கடேஷ் மனசு மாறினது பெரிய விஷயம் இல்லையா? பாவம், வசதியை எல்லாத்தையும் விட்டுட்டு ரத்னாவுக்காக தரையில பாயில படுத்திருக்காரு. இது பெரிய விஷயம் இல்லையா? நான் வேணா உங்களுக்கு இங்க கட்டில கொண்டு வந்து போடவா? காத்தோட்டமா படுத்துக்கிறீங்களா? ரத்னா, வேண்டாம். எனக்கு எதுவும் தேவையில்ல. போக போக எல்லாம் பழகிடும் ரத்னா. அண்ணன் பாவங்க, நாள் முழுக்க கடையில உழைக்குது, ஊருக்கு உழைக்குது, எங்களுக்காக பாடுபடுது. நைட்டாச்சும் அது நிம்மதியா இருக்கணும்ல. ஆமா ரத்னா, அது முக்கியம் இல்ல. சரி, ரூம்ல படுத்துக்கிறேன்னு நீங்க சொல்லிடுவீங்களோன்னு பயந்தேன். நல்ல வேலை, வெளியிலேயே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொன்னேன். கட்டுன புருஷன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உங்க நொன்ன சொகுசா தூங்கணும். அப்படித்தானடி? என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. உங்க அண்ணன் மேல நீ வச்சிருக்க பாசத்தை நினைச்சேன், அதான். இப்ப நீ செய்யற ஒவ்வொன்னுக்கும் நீ அனுபவிப்படி. நான் அனுபவிக்க வைப்பேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.